Hi friends, 2024 is over and happy new year to all of you guys. So NEET examக்கு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது and இந்த 4 மாதத்தில் நீங்கள் உங்கள் NEET ப்ரிப்பரேஷனை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கமெண்ட்ஸில் மட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேட்டுறாதீங்க, கேன் ஐ கிராக் NEET if I start now அப்படின்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஆன்சரு, அதனால தான் என்கிட்ட கேட்குறீங்க. NEET எக்ஸாம் வந்து 4 மாதத்தில் கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க யாரும். ஸோ தயவு செஞ்சு கேன் ஐ கிராக் NEET if I start nowன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் NEET ப்ரிப்பரேஷனை கடைசி 4 மந்த்ஸில் எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து 2025 ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, 2026 ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து கடைசியில் NEET ப்ரிப்பரேஷன் அவங்க NEET ப்ரிப்பரேஷனையும் எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு 25 ஆஸ்பிரன்ஸ் வச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் கிரிஞ்சாக எடுத்துக்காதீங்க. பட் என்னோடய ஃபிசிக்ஸ் சார் வந்து என்னோடய NEET ப்ரிப்பரேஷன் அப்போது என்கிட்ட இது சொன்னார். அண்ட் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. என்னதுன்னா, இப்போது இந்த 4 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, அதுதான் வந்து நீங்கள் 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்ற இடத்த வந்து அதுதான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தானே. நீங்கள் இப்போது இந்த 4 மாதத்தில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுதான் வந்து டிசைட் பண்ணும். நீங்கள் வந்து அடுத்த 4 மாதத்தில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் உட்காடுறீங்களா, இல்லை 1 crore கொடுத்து ப்ரைவேட் காலேஜில் போய் உட்காடுறீங்களா, இல்லை டென்டிஸ்ட்டில், இல்லை பிஃபார்மு, இல்லை நர்சிங் அங்கே போய் உட்காடுறீங்களா, இல்லை எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே உட்காடுறீங்களா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து இந்த 4 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுதான் வந்து டிசைட் பண்ணும். ஓகே, ஹோப் யூ ஆர் மோட்டிவேட்டட். ஸோ இந்த 4 மாதம் உங்கள் 100% எஃபர்ட் போடுவீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை சொன்னேன். பட் இப்போது வந்து நம்ம இந்த 4 மாதத்தில் உங்கள் NEET ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டில் இருந்து இனிமேல் ஓடி ஒளிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நான் போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணல அதனால் மார்க் டெஸ்ட் எழுதலை அப்படின்ற மாதிரி சில்லியான ரீசன்லாம் கொடுக்காதீங்க. இப்போ காலையில் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும் போது நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட 2 வாரமாக கவர் பண்ணாத போர்ஷனை இன்றைக்கி காலையில் படித்து கிழிச்சிருவியா அப்படின்னு கேட்பாங்க, வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் 2 வருஷம் படிக்காமல் இருக்கிற போர்ஷனை இந்த 4 மாதத்தில் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ போர்ஷன் கவர் பண்ண தான் செய்யணும், டோன்ட் கெட் மீ ராங். போர்ஷன் கவரே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் போர்ஷனை கவர் பண்ணலாம். பட் அதை சாக்காக வச்சு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலன்றதை சாக்காக வச்சு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டுன்றது இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் NEET எக்ஸாம். ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு NEET எக்ஸாமுக்கு போய் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எழுதணுமா, பயாலஜி எழுதணுமா, கெமிஸ்ட்ரி எழுதணுமான்றதையே வந்து அதுவே வந்து உங்கள் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, NEET எக்ஸாமுக்குள்ளே நுழைஞ்சோடனே பயாலஜியை முடிப்பாங்க, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ். இதுதான் வந்து முக்கால்வாசி பேர் பண்ணுவாங்க. அண்ட் நானும் என்னோட மார்க் டெஸ்ட்டு இல்லை 5 மார்க் டெஸ்ட் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ஃபார்ம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்கோர் வந்து 500 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே எனக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ லைட்டாக ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் ஆரம்பித்தேன், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி ஆரம்பித்தேன், அதுக்கடுத்து பயாலஜி, அப்படியே ரிவர்ஸில் வர ஆரம்பித்தேன். அப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. பட் ஸ்டில் எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியாக வந்து என்னோடய NEET எக்ஸாமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நுழைஞ்சோடனே போய் ஃபிசிக்ஸை முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸை முடிச்சுட்டு OMR பபிள்ஸ் ஷேட் பண்ணல, அதுக்குள்ளே அது முடிச்சு ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணி முடித்த உடனே அடுத்து பயாலஜிக்கு போயிட்டேன். அண்ட் பயாலஜியை வரிசையாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தோட OMRையும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியோட OMRை ஃபில் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எனக்கு 630 மார்க்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ரேங்கோட இப்போ நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட்லேருந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து NEET எக்ஸாமில் உங்களால் ஓடி ஒழிய முடியாதுல்ல, NEET எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இப்போவும் எழுத ஆரம்பிங்க அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் எழுதுகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, நான் மார்க் டெஸ்ட் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்குன்னே 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் மார்க் டெஸ்ட் ஸ்கோர் நிஜமாகவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த 4 மாதம் அதை டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 2வது முக்கியமான விஷயம், ஷெட்யூல் போட்டு படிங்க. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். ஓகேயா, அது வந்து இப்போ ஏன் ஷெட்யூல் போடணும் அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஷெட்யூல் போட்டால் தான் உங்களுக்கு NEET எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைஸ்டாக இன்றைக்கி நான் இதை பண்ண போகிறேன், நாளைக்கு இதை பண்ண போகிறேன், அதுக்கடுத்த வாரம் இதை பண்ண போகிறேன். ஸோ வீக்லி கோல்ஸ், இந்த வாரத்துக்குள்ளே நான் 3 லெசன் முடிச்சிருக்கணும், 5 லெசன் பயாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கணும். இது வந்து நீங்கள் எங்கே இருந்தால் டவுன்லோட் பண்ணி வேறு யாராவது உங்களுக்கு போட்டு கொடுத்ததா இருக்க தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு போட்டால் போதும். ஸோ ஷெட்யூல் எப்படி போடுறது?
ஷெட்யூல் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைரி இருக்கும், வருஷம் வருஷம் ஒரு டைரி கொடுப்பாங்கல்ல, அந்த டைரி எடுத்து ஒரு ஷெட்யூலை நீங்களே எழுதுங்க. அதாவது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அண்ட் இன்னும் எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் போர்ஷனை முடிக்க பார்க்குறீங்க, டெய்லி எந்த சாப்டரில் எம்சிக்யூ போட போகிறீங்க, டெய்லி எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத எழுதுங்க. ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடுங்க. இல்லை அண்ட் இந்த ஜேர்னலை பற்றி எக்ஸ்ட்ராவாக இன்னும் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன், நியூ இயர் போனஸ் பாயிண்ட்ஸு. இந்த நியூ இயரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி நீட் கிராக் பண்ணுறது, இன்னும் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை எப்படி சூப்பராக இன்னும் எஃபெக்டிவாக எப்படி ஆக்குறது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இந்த ஜேர்னல் பற்றி. பட் இப்போதைக்கு அடுத்த பாயிண்ட் வாங்க. 3வது பாயிண்ட் ரிவிஷன் வந்து ரெகுலராக பண்ணணும். அண்ட் ரிவிஷன் வந்து ரெகுலராக பண்ணணுன்றதை விட நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னும் நீட் எக்ஸாமுக்கு 4 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்சிஆர்டி எடுத்து அப்படியே பேஜ் வைஸ் அப்படியே ஒரு பேஜாக திருப்பி பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் 4 மாதம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த என்சிஆர்டியை தூக்கி போட்டுட்டு பிவைக்யூ புக் எடுங்க, இல்லை எம்சிக்யூ புக் எடுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிற புக்காக எடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் புக்கெலாம் எடுத்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி 4 மாதத்தில் ரிவிஷன் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்து அதை போட்டு பாருங்கள் அண்ட் எங்கே தப்பு வருதுன்றதை பாருங்கள். அண்ட் கான்செப்ட் தப்பாக இருந்துச்சுன்னா கான்செப்டை போய் பாருங்கள், கான்செப்ட் கவர் ஆகிடும். இல்லை சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா சில்லி மிஸ்டேக்கை தவிர்த்துடுங்க அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் டெவலப் ஆகும். அண்ட் வேறு என்ன இருக்கோ, கேல்குலேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் கற்றுக்கோங்க. அந்த கொஸ்டின்லேயே அப்படியே என்ன தப்பு பண்ணுறீங்களோ அப்படியே அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் கவர் ஆகிடும். ஸோ மறுபடியும் புக் எடுத்து ஒரு பேஜாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் சத்தியமாக இருக்காது. ஸோ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிவைஸ் பண்ணணும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இப்போ 4 மாதத்தில் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அண்ட் 4th விஷயம் என்னது அப்படின்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிவைக்யூஸ் அண்ட் எம்சிக்யூஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நீட் எக்ஸாம் போனோடனே ஓகே இந்த மாதிரி சம் நான் இன்னும் 100 சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக நீங்கள் நீட் எக்ஸாம் கான்ஃபிடென்ஸோடு போகலாம். ஸோ நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பிவைக்யூஸ் எல்லாமே 2 தடவை போட்டு பார்த்துருங்க. ஏன்னா அதே கான்செப்டில் இருந்தால் மறுபடியும் நீட் எக்ஸாமில் வரும், அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. ஸோ பிவைக்யூஸ் பாருங்கள் அண்ட் பிவைக்யூஸ்லேருந்து என்னெல்லாம் கான்செப்ட் இருக்குன்றத அந்த கான்செப்டை சுற்றி என்னெல்லாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிங்க. நான் அப்படி தான் வீடியோ எடுப்பேன். ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரது மாதிரி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எல்லாமே அந்த வீடியோலேயே கவர் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ 25 ஆஸ்பிரன்ஸுக்கு போதும். நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோட கடைசியில் நியூ இயர் போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன். அதை எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அண்ட் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அண்ட் எப்படி டைம் சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி சில போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன். பட் இப்போ ஃபஸ்ட்டு 26 ஆஸ்பிரன்ஸுக்கு வரும். 26 ஆஸ்பிரன்ஸ்க்கு இன்னும் 1 இயர் இருக்கே அப்படின்னு ஜாலியாக இருக்கிற டைம் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களோட கோல்டன் டைம் பீரியட். இந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பண்ணலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்கள் சீனியர்ஸை பாருங்கள். இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க, ட்ராப்பர்ஸாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்றதையும் பாருங்கள். இப்போது நிறையா 12th ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ட்ராப்பர்ஸ் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சாப்டர் எடுத்தேன்னா மறுபடியும் 1 நாள் ஆகுது, அதை ரிவைஸ் பண்ணுறதா இல்லை நான் இப்போ என்னோடய போர்ஷனை கவர் பண்ணுறதா அப்படின்னு கதறாங்க. ஸோ நீங்கள் அதே நிலைமையில் அடுத்த வருஷம் நீங்களும் மறுபடியும் வருவீங்க. ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்காட்டி நான் சொல்கிறதையாவது கேளுங்க. ஸோ தயவு செஞ்சு இப்போ ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. இல்லாட்டி உங்களுக்கும் வந்து கடைசி 4 மந்த்ஸில் நான் அடுத்த நியூ இயர் அப்போ நான் இதே வீடியோ போடுவேன், அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் தான் ஒரே வழி. ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சீனியர்ஸ் அதாவது இப்போ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ட்ராப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரினாலேயே மார்க் எல்லாம் குறையுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 மாதத்தில் என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற நிலைமையில நீங்கள் இருக்கக்கூடாதுல. ஸோ இப்போவே வந்து நீங்கள் உங்களோட ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, மைண்டில் கிளாரிட்டியோடு வச்சுக்கோங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் தான் மெயின். ஃபிசிக்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டைமை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அடுத்த வருஷம் இதே பிரச்சனையில் தான் இருப்பீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேயே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்க்கு 2 முக்கியமான விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், இன்னும் வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நிறைய கொஸ்டின் போட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ அதுதான் வந்து 12th பேஸாக இருக்கும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லா தரவாக படிச்சிருக்கேன். ஃபிசிக்ஸ்லேயும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், அது வந்து கிளியராக இருக்கணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஸ்ட்ரெஸ் எடுக்க தேவையில்லை, பட் அதே டைமில் ஜாலியாகவும் இருக்கக்கூடாது.
இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். இப்போது நியூ இயர் போனஸ் டிப்ஸ். ஸோ இந்த நியூ இயர் அப்போது நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, இந்த 3 விஷயங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் என்னது அப்படின்னா ஸ்டேயிங் ஆர்கனைஸ்டு. ஓகே, இப்போ ஒரு ஷெட்யூல் வேணும் உங்களுக்கு. ஷெட்யூல் இருந்தால் தான் வந்து வேலைக்கு ஆகும். எதுனாலும் நீங்கள் 11th படிக்கலாம், 12th படிக்கலாம், ட்ராப்பராக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரே சொல்யூஷன் தான், ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நாளான்னைக்கு என்ன பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜேர்னல் வந்து ரொம்ப முக்கியம். டைரி வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ அந்த டைரியை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டைரியில் எழுத ஆரம்பிங்க. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் எழுத போகிறேன். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்றதும் எழுதலாம். நானே எழுதுவேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் நிறையா டிவி பார்த்துட்டேன் அண்ட் எனக்கு கொஞ்சம் டவுனாக ஃபீல் ஆகுது, டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நான் எழுதுவேன் என்னோடய டைரியில். இதை எழுதிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிப்பேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுதோ அது எல்லாத்தையும் இந்த டைரியில் கொட்டிடலாம். அண்ட் கொட்டினா உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் மைண்டுக்கு. அண்ட் கொஞ்சம் நேரம் நிதானமாக யோசிங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் விஷயம் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் பண்ணணும். அது ஆப்வியஸ்லி ஒரு விஷயம். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் படிச்சிங்க அப்படின்னா அது அடுத்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 2வது ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம்னா, நான் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் கூட இருக்கலாம். டக்குன்னு ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் தூங்கிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு லாங் டைமாக ஞாபகம் இருக்கும். ஸோ கடைசி விஷயம் என்னது அப்படின்னா 3வது விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த 4 மாதத்துலேயும் வந்து ப்ரோ எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீட் கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து 4 மாதம், 26 ஆஸ்பிரன்ஸ்க்கு 1 இயர். இப்போவே வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட் எக்ஸாம் அப்போது ப்ரிப்பரேஷன் அப்போது எப்படி டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ரூல் சொல்கிறேன். இந்த ரூல் என்னது அப்படின்னா, உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை வந்து டோட்டலாக எரேஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 2 மணி நேரம் கண்ட்ரோலே இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ திடீர்னு அடுத்த நாளே வந்து ஸ்டாப் பண்ணிட முடியாது. இது நீங்கள் நீட் எக்ஸாமுக்கே படிப்பீங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் வந்து ஆல்கஹால் இருக்கும்ல. ஸோ ஆல்கஹாலிக்ஸ் வந்து இப்போது திடீர்னு தண்ணி அடிக்கிறது அடுத்த நாளே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி அடிக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அடுத்த நாளே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக குறைச்சிக்கிட்டே வரணும் லெவலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிவி பார்க்குறது வந்து கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக பார்த்துட்டே இருந்தேன். நிறையா டிவி சீரிஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அடுத்து நாளையிலேருந்து டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இம்ப்ராக்டிக்கல். நீங்கள் அடுத்து 4 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, அது 5வது நாளே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க மறுபடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிமிட் செட் பண்ணணும். இப்போ நான் டெய்லி 20 மினிட்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு நான் செட் பண்ணேன், டெய்லி ஒரு எபிசோட். ஓகே, அண்ட் அது ரொம்ப தேவையாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது லைஃபு. அண்டு நீட் ப்ரிப்பரேஷன்லேயே ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்ட் நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோமே அப்படின்னு கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகலை. அண்ட் அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சுனாலே வந்து உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் லைட்டாக அட்டாக் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை வந்து டோட்டலாக எரேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் செட் பண்ணி அப்புறமா அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். டோட்டலாக ஒரே நாளில் எரேஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ராக்ஷனோட ஒரு ரூல் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஹவு டு கண்ட்ரோல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஹவு டு வாட்ச் டிவி டியூரிங் நீட் ப்ரிப்பரேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சினா எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் இந்த ரூல்ஸ் என்னெல்லாம் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போயுமே நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அண்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். அண்டு இந்த 4 months இல்லை 1 year எப்போயுமே வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் சாக்ரிஃபைஸ் தான் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நீட் கிராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான், ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் வந்து நீங்கள் நீட் கிராக் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு MBBS சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் எடுக்கலாம் கன்ஃபார்மாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு நினச்சதே நடக்கட்டும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் நீட் எக்ஸாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த சண்டே.